நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய. நம்முடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் செவிலிமேடு. அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி போகிற வழியில் தூசி அப்படின்னு அழைக்கப்படுகிற இடத்துக்கு முன்னாடி வரக்கூடிய கோயில். அந்த மெயின் ரோட்லேயே ஃப்ரம் காஞ்சிபுரம் டு தூசி வந்தவாசி போகிற வழியில் இருக்கக்கூடிய லெஃப்டில் நீங்கள் திரும்பினாலே இந்த கோயிலுடைய ராஜகோபுரம், கிட்டத்தட்ட 65 அடி உயரமுள்ள ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கக்கூடிய இந்த கோயில் நமக்கு மெயின் ரோட்லேருந்து தெரியும். அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு முக்கியமான கோயில். இது ஆக்சுவலாக அபிமான ஸ்தலம், அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம்லாம் கிடையாது. பல்லவர்களால் நரசிம்மருக்காக கட்டப்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலுடைய நரசிம்மர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 அடி உயரம் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர், 5 அடி அகலம் உள்ள ஒரு நரசிம்மர். தன்னுடைய இடது காலில் லக்ஷ்மியை வைத்து சாந்த நரசிம்மராக, சாந்த ஸ்வரூபியாக காட்சியளிப்பார். ஜெனரலாக லக்ஷ்மி நரசிம்மருக்கே தனி சிறப்பு அப்படின்னா, நரசிம்மர் அப்படின்றது உக்ரமான ஒரு தெய்வம். ஆனால் எப்போ லக்ஷ்மியை தன்னுடைய இடது காலில் அமர்த்தி நமக்கு காட்சி கொடுக்குறாரோ ரொம்ப சாந்தமாக இருப்பார். ஏன்னா அதுதான் தாயாருடைய ஒரு மகிமை. கூட தாயார் இருக்கும்போது எப்பயுமே சாந்தமாக நமக்கு காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே உடனடியாக பூர்த்தியாகும் அப்படின்றது ஐதீகம். நரசிம்மருக்கே நாளை என்பது கிடையாது. அதுலேயும் லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம வழிபடும்போது நிச்சயமாக நம்மளுடைய தேவைகள் ஒரு க்ஷணப்பொழுதில் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, வடமேற்கு பாதிப்பு உள்ளவர்கள் எல்லாருமே, அது லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கட்டும், லக்ஷ்மி நாராயணாக இருக்கட்டும், நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும் பொழுது மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படின்றது ஒரு எப்படி சொல்கிறது, டே டு டே லைஃப்பில் இம்மீடியட்டாக நடக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி அப்படின்னு. அந்த வகையில் எப்போ நம்ம கட்டின மனைவி, நமக்கு பிறந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கார்களோ, நிச்சயமாக அதுக்காக ஆண் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றது இல்லை. பட் பெண் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கு, நாட்டுக்கும். இந்த பூமி க்ஷேமமாக இருக்கணும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும், செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா பெண்ணுடைய ஒரு சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணர் எல்லாருமே தாயாரை எப்படி நம்ம தட்டில் தாங்கணும்னு சொல்லுவாளோ, அது மாதிரி நம்ம மடியில் வச்சு நமக்கு நரசிம்மர் தாயாருடைய கண்களை பார்த்து கொண்டே சாந்தமாகி நமக்கு அருளை கொடுப்பதாக ஐதீகம். அந்த வகையில் யாருக்கு எல்லாம் இந்த வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் காரியங்கள் தள்ளி போகிறதோ, லக்ஷ்மி நரசிம்மருடைய, லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு உங்களுக்கு ரெகுலராக வச்சுங்க. நான் சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜென்ம நட்சத்திரமாகிய சுவாதி, அதே போல் கரணத்தில் பவகரணம், சித்தி நாம யோகம், அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் போய், அதுவும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் அவிட்டம், மிருகசீஷம், சித்திரை, இந்த நாட்கள் வரும்பொழுது அவருடைய வழிபாடு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா பிரம்மாண்டமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் செவிலிமேட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பிரம்மாண்டம். அழகாக இந்த கோயிலுடைய அமைப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தென்மேற்கு மூலையில் நரசிம்மருடைய சன்னதி தாயாரோட, அதே போல் இங்கே உற்சவர் சௌந்தரராஜ பெருமாள், தாயார் சௌந்தரவல்லி தாயார். இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு அப்படின்னா,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ம நட்சத்திரங்களில் அவருக்கு வழிபாடு அப்படின்றது சிறப்பாக இருக்கும். அபிஷேகத்தோட அலங்காரத்தோட ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பார். சன்னதிகள் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டு. அதே போல் ராமானுஜ சன்னதியும் இங்கே உண்டு. இந்த கோயிலுக்கு வரதர், காஞ்சிபுரம் வரத பெருமாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து இங்கே வந்து தங்கி நடைப்பயணமாக செல்வது வழக்கம் உண்டு. அதே போல் இந்த கோயில் மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரதர் ஐயங்கார் குளம் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில், அந்த கோயிலுக்கும் நடைபாதையாக காட்சி கொடுக்கறது வழக்கம். அந்த உற்சவம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இது தொன்று தொட்டு காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒரு விஷயம். அந்த வகையில் நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரதர் ஏழும்போது இந்த கோயிலை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மருடைய கோயிலை நீங்கள் போய் அந்த பாக்கியம் கிடைக்கிறது பெரிய அரிதான ஒரு விஷயம். எல்லாம் சேர்ந்து வரணும், அதுக்கு பிராப்தம் இருக்கணும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோட ரொம்ப ஒரு முக்கியமான பிரசித்தியான விஷயம், நடவாய் கிணறு உண்டு இங்கே. அந்த விஷயம் ரொம்ப அரிதான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் கிடையாது. அதோட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கும் இந்த கோயிலுக்கும் இந்த செவிலிமேடு அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இடத்திற்கும் அந்த சுரங்கப்பாதையே உண்டு. இன்றைக்கும் ஆனால் பட் இன்றைக்கி அந்த ஆக்சஸ் கிடையாது. பட் அந்த காலத்தில் நம்ம முகலாயர்களால் இந்த ஒரு சில விஷயங்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததால் பெருமாளுக்கு அந்த வழியாக அர்ச்சகர்கள் பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அரண்மனைக்கு போர் தளபதிகள் அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி சில விஷயங்களுக்காக பாதுகாப்பு கருதி அந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இது வரலாற்றில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதற்கு அப்பாற்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரதோஷ நாட்களில், திரியோதசி வருகின்ற நாட்களில் நரசிம்மருடைய வழிபாடு நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அப்படின்றது உறுதியாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அவரை அந்த மாலை நேரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4-6 அந்த எப்படி நம்ம ஈஸ்வரனுக்கு நம்ம வழிபடுகின்ற அந்த பிரதோஷ நாட்களில் நம்ம போய் வழிபடுறோமோ, அதே சமயத்தில் நரசிம்மருடைய வழிபாடு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னும்போது நிச்சயமாக பெரிய ஏற்றம் கொடுக்கும். உற்சவருக்கு முடிந்தால் கரும்புச்சாறில் அபிஷேகம் பண்ணுறது சால சிறந்தது. வாய்ப்பு கிடைச்சா, எல்லா இடத்துலையும் அது நடக்கிறது இல்லை, பட் எங்கெல்லாம் உண்டோ அது நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அந்த வகையில் கரும்புச்சாறு அபிஷேகம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது செல்வம் அப்படின்றது அபரிவிதமாக உங்களை நோக்கி பணம் பயணம் பண்ணும். நீங்கள் போய் பயணத்தை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டாம், நீங்கள் ஈஸியாக பணத்தை ஈர்க்க முடியும். அதுதான் அந்த நரசிம்மருடைய, அதுவும் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாட்டில் ஒரு சிறந்த ஒரு விஷயம். அந்த வகையில் செவிலிமேடு லக்ஷ்மி நரசிம்மர் எல்லா வளங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் தரிசிக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்வாங்கு வாழ வைப்பார் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அனைவரும் சென்று சகல செல்வத்தோடு வாழ்ந்து பெரிய வளர்ச்சியை காண என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.